சுகதேவ் உடம்பாக்கம். நான் முஸ்லீம். 2:30. இப்போ வந்து முன்னாடி இருந்து ஒரு சார் சொன்னார்ல, முஸ்லீம்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அது வந்து சங்கராச்சாரி வே ஆஃப் ஃப்ராட்லண்ட் பிளான். அது வந்து சங்கராச்சாரி பணியிலான ஒரு மோசடி திட்டம். அதில் வந்து முஸ்லீம்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அதுபடியா எனக்கு நல்ல இடத்துல சொன்னாரு. அப்புறம் அவருக்கு முதல்ல கை தட்டினார் சொன்ன உடனே. அதுல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஜனநாயக சக்திகளும். அடுத்தபடியா இந்த பெண்களுக்கு ஒரு பாதி அளவுல சொத்துரிமை இருக்கு இல்லையா, அது வந்து குரான் எழுதப்பட்ட காலத்துல அது வேண்டுமானா சரியா இருக்கலாம், ஒரு முற்போக்கான திட்டம். ஆனா காலம் மாறி வந்திருக்கு. இப்ப பெண்களுக்கும் அது போன்ற ஒரு சம உரிமை கொடுக்கும் போதுதான் தங்களால வந்து அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராட முடியும். அது வந்து நீங்க சொல்றபடி அன்னைக்கு இருக்கிறதே இப்போ ஃபாலோ பண்ணணும் போது அப்ப அந்த சமூக ஏற்றத்தாழ்வு வந்து இஸ்லாம் அங்கீகரிப்பது போல இருக்கு. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட குடும்பத்தில் கூட அவங்க அப்பாவுக்கு அடுத்தபடியே அவங்க வந்து சிஸ்டர் தான் வந்து ஒர்க் பண்றாங்க, நிச்சயம் முஸ்லீம். அப்போ பெண்கள் வந்து இன்னைக்கு உரிமைக்காக போராடலாம்ன்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. இந்த நிலைமைக்கு ஏற்றபடி இஸ்லாம் வந்து தன்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பழையதே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க அதுல வந்து அடமெண்டா இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு அந்த கால பொருத்தம் இல்லாத ஒரு செயல் அப்படின்னு சட்டம் தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது பெண்களுக்கு வந்து அவங்க பெண்களா இருக்கிறதுனால மட்டப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இப்படி கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லல. அது கூட ரீசன் தான் சொல்லியிருக்கிறேன். என்ன ரீசன் சொல்லியிருக்கேன் கேட்டா, அந்த ரீசன் தவறுன்னு தான் நீங்க சொல்லணும். என்ன ரீசன் வந்து ஒரு சொத்தை பெருக்குவதில் வந்து பெரும்பாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்து சட்டம் போட முடியாது. பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுடைய பங்கு தகப்பனோட கூட இருக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அந்த பெற்றோர்களை கவனிக்கிற பொறுப்பு ஆண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. பெண்ணுக்கு அந்த சுமை இல்லை. ஒரு தகப்பன் ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒருத்தன் பெற்றான்னு சொன்னா இந்த ஆம்பளை தான் அந்த தகப்பனை வந்து சம்பாதிக்க முடியாத காலத்தில் சோறு போடுறான், கவனிக்கிறான். இந்த பொம்பளை வந்து இன்னொருத்தன் வீட்டில் போய் அவனுடைய தகப்பனுக்கு கவனிக்கிறா. யார் வந்து இந்த தகப்பனை செலவழித்து காப்பாத்துறது, தள்ளாத வயசுல யார் காப்பாத்துறாங்களோ அவங்க அந்த நீதி தான். பெண்ணு என்பதற்காக நம்ம மட்டப்படுத்தல, அந்த நீதி. அதாவது ஆண் வந்து அதிகமா செலவு சுமை இருக்கிறவனுக்கு தாய் தகப்பனை கவனித்துக் கொள்றாங்கிறத நம்ம பாக்குறோம். அது மாதிரியான ஒரு ரீசன் இருக்கிறது. ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு கணவன் வீட்டுல அல்லது மிரட்டி பயங்காட்டி பறிச்சுக்கிட்டு விரட்டி விட்டா கூட இவன் தான் கவனிக்க வேண்டிய சுமை இவன் தலையில சுமத்தப்படும். ஒரு ஆம்பளைய வந்து தங்கச்சி வீட்டுல போய் சாப்பிட்றான்னு நீங்க சொல்லவே முடியாது. இந்த தங்கச்சி தான் ஆம்பளைக்கு சோறு போடுறாண்டு, ஆம்பளை அக்கா தங்கச்சி சோறு போடுறாண்டு 1000 காட்ட இயலும். அப்ப வாழா வெட்டிகளாக இந்த கணவனால் கைவிடப்படும் பொழுது தன்னுடைய சகோதரியை சுமக்கிற சுமையும் அவன் தலையில் சுமத்தப்படுகிறது. அப்ப யாருக்கு செலவும் சுமையும் கூட இருக்கிறதோ அவனுக்கு கூட இருக்கிறதான தவிர பாலின வேற்றுமை கிடையாது. இதுல பாலினத்திற்காக செய்த வேற்றுமை கிடையாது. அதுல எல்லாம் இஸ்லாம் வந்து கல்யாணம் பண்ற உரிமை, மணமகனை தேர்ந்தெடுக்கிற உரிமை அதெல்லாம் கரெக்டா தான் கொடுத்திருக்கிறது. என்ன விவகாரம் கேட்டா, தங்கச்சியை கவனிக்கிற அவன் பொறுப்பு, தங்கச்சியை வந்து விவாகரத்து பண்ணிட்டான் அல்லது இறந்து விதவையா போயிட்டாவ, அந்த விதவை சிஸ்டரை யாரு தூக்கி சுமக்கிறான்னு நீங்க பாருங்க. மனைவி இழந்த நான் மனைவி இழந்துட்டேன்னா என்னைய வந்து என் அக்காவை தங்கச்சி என்னை சுமக்க மாட்டாங்க. நான் என் கையை ஒன்றுதான் கர்ணம் பாயணும். ஒரு பெண்ணு கணவனை இழந்துட்டான்னு சொன்னா அவளை தூக்கி சுமக்கிற பொறுப்பை வந்து பெரும்பாலும் சில பேர் பண்ண கற்பான், பெரும்பாலான வந்து ஆண் சுமக்கிறான். அப்ப தங்கச்சி காப்பாற்றுற பொறுப்பு, தாயை காப்பாற்றுற பொறுப்பு, தகப்பனை காப்பாற்றுற பொறுப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு அதான் நியாயம். யாருக்கு இது சுமை இருக்கு, செலவே இல்லாதவங்களுக்கு கூட கொடுக்க சமமா கொடுக்க நியாயம் கிடையாது. இவங்களுக்கு எந்த செலவும் இல்லை, இவனுக்கு எல்லா செலவும் இருக்குது, சமமா கொடுத்தா அது எப்படி நியாயமா இருக்கும்? அந்த நியாயம் தான், பிற்போக்கெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஆய்வு பண்ணி பார்த்தாலும் இதுக்கு மிஞ்சி ஒரு சிறப்பான தத்துவம் சொன்னீங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம். நீங்க பொதுவா பின்னடையும் சொல்றீங்களே தவிர இந்த ரீசன் தப்புன்னு சொல்லுங்க. ஏதாவது அப்படி இல்லைன்னா நம்ம ஏத்துக்கிறதா வேணும். இதுதான் எல்லாருக்கும் நம்ம கொண்டு வர பார்க்கணும். இஸ்லாம் சொன்னிச்சு நீங்க பார்க்க வேணாம் இது நியாயமா இல்லையா. இன்னும் சொல்ல போனா இந்த கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு சட்டம் போட்டாங்க. சட்டம் போட்ட ஆணுக்கு பெண்ணுக்கு சமமா தான் சொத்து உரிமைண்டு. அந்த நேரத்தில் வந்த ஒரு தினமணி பத்திரிகையில ஒரு வாசகர், இந்து மதத்தை சேர்ந்த ஒரு வாசகர் வந்து பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். இது ஒரு அநியாயமான சட்டம், ஆண்கள் மீது எவ்வளவு பொறுப்புகளை சுமத்தி வச்சிருக்கிறீங்க, எல்லா செலவெல்லாம் நாங்க பண்ணுவோம், சுகமெல்லாம் அவங்களுக்கா, இது என்ன வகையில நியாயமா இந்த சட்டத்தை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்து சகோதரர் அந்த டேட்டு கூட நான் சொல்லுவேன். அந்த குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நான் ஒரு புக்கு போட்டிருக்கிறேன். அதுல 3வது பாகத்துல அந்த தினமணியுடைய டேட்டும் போட்டிருக்கிறேன். அந்த தினமணி வாசகர் கடிதத்தையும் எடுத்து போட்டு இப்படி அந்த சகோதரர் கேட்டிருக்கிறார் சொல்லி யாவத்தில் நினைவுல யாவத்தில் இல்லையே தவிர அந்த அந்த கடிதம் எழுதினார் காரண காரியத்தோட. அதனால அவங்களே இதைத்தான் நியாயம்னு நினைக்கிறாங்க.
நீங்களும் உங்க குடும்பத்து நிலையில அப்படி கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா இதான் கரெக்ட்னு நினைப்பீங்க. அதான் விஷயம்.